நான் ஒரு குட்டி ஸ்டான்ஸா பாட்டு பாடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் காலமோ, நேரமோ ஏசப்பா அதி சீக்கிரத்தில நம்மள வந்து அழைத்து கொண்டு போகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்களா? இல்ல இன்னும் தெளிப்பு ஞானஸ்தானம் தான் உண்டு, மூழ்கி கிடையாது அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவோட சித்தம் செய்றீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? இயேசுவோட வரங்கள பெற்றிருக்கிறீங்களா? இன்னும் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுன்னு சொல்லி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் பைபிள் வேத வசனத்துல இந்த ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நீங்க நீங்க வந்து கரெக்டா ஏசப்பாவை பற்றி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் பொல்லாத வழிகளிலும் திருந்தாம உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்களா? என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா தயவு செய்து நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண கத்துக்கோங்க. ஒரு ஒரு சில மக்கள் வந்து நியூஸை திறந்தாலே இஸ்ரேல் ரஷ்யா ஃபைட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆயத்தமாகிட்டு இருக்குது. இன்னும் சில பேர் அந்த சிலுவையில தொங்கின அந்த கடைசி கல்லணை மாதிரி நம்மளும் என்ன செஞ்சிடலாம், பரலோகத்துக்கு ஈஸியா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம ஆயத்தம் பண்றதுலாம் இல்ல, அது வந்து தேவனே நம்மள ஆயத்தம் படுத்துவாரு, ஸோ நம்ம அதுக்காகலாம் ஜெபம் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். இன்னும் சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ரகசிய வருகைலாம் முடிஞ்சு அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே ரகசிய வருகையில போயிட்டுனா உபத்திர காலத்துல யாரும் ஊழியம் செய்யப்படுறா, அதனால யாரும் என்ன செய்யணும், ரகசிய வருகைலாம் ப்ரேயர் பண்ணாதீங்க. இன்னும் சிலது ஆத்மாக்கள் என்ன செய்ய வேணும், அப்படி இங்க வேணும் அப்படின்னு சொல்லி தப்பான போதகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. தேவன் வந்து பைபிள் வேத வசனத்துல வந்து அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லாததை தயவு பிரசங்கம் பண்ணாதீங்க. மத்தேயு 24:44 வாசித்தாலும் சரி, லூக்கா 12:40 வாசித்தாலும் சரி, நீங்க நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதெல்லாம் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள் இப்படிதான் சொல்லுதே தவிர எங்கேயுமே வந்து நீங்க வந்து அப்படியே இருங்க, சித்தம் இருந்தா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எந்த நம்மளோட வாழ்க்கையில ஒரு இடத்துலயும் சித்தத்தை காட்டாதவங்க இந்த வருகையில சில சித்தத்தை காட்டி ஒரு மக்களை வஞ்சிக்கிறவர்களை போதனை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய தவறானது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தை வந்து கைவிடப்பட்டவர்கள் தான் அதுல அட்டன் பண்ண போறாங்களே தவிர, கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னா ஆயத்தம் இல்லாதவங்க தான். அந்த ஆயத்தமா இருந்தவங்க எல்லாரும் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதனால அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தமா இருங்க. இன்னும் நீங்க விழுந்த இடத்துலயே கிடக்காதீங்க. எந்திங்க, தேவனை துதியுங்க, பாடுங்க. ஸோ அந்த ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடுறேன். நீர் வரும் நாளிகை அறியோம், எந்தன் உள்ளத்தை சுத்தி ஹரியும், மணவாளனை நான் சந்திக்க என்னை ஆயத்தமாக்கிடும் தேவன், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் நாயகன் தேவன் கிறிஸ்து இயேசுவே, ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் நாயகன் தேவன் கிறிஸ்து இயேசுவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.